அவர்களின் நலன்கள் புறக்கணிக்கப்படுகின்றன. குழந்தை தொழிலாளர்கள் வெகுவாக பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களின் பாதுகாப்பு இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஆகவே இது குறித்தெல்லாம் கவலைப்படக்கூடிய ஒரு அமைப்பாக, இதற்காக தனி செயல் திட்டத்தை தீட்டுகிற ஒரு அமைப்பாக தமிழ்நாடு டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், தமிழ்நாடு வீட்டு வேலை தொழிலாளர்கள் நல அறக்கட்டளையும் தேசிய வீட்டு வேலை தொழிலாளர்கள் இயக்கமும் சோர்வின்றி தொடர்ந்து போராடி வருவதை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு அரசியல் கட்சி இது போன்ற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டும், கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இது போன்ற கோரிக்கைகளை சட்டமன்றத்திலே, நாடாளுமன்றத்திலே உரத்து பேச வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் என்னை போன்றவர்களை இத்தகைய நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து அதை வலியுறுத்துவதை ஒரு கடமையாக இந்த இயக்கம் மேற்கொண்டு வருகிறது. ஆகவேதான் இன்றைக்கு நான் இதே நேரத்தில் வேறு சில நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புக்கொண்டிருந்தாலும் திடுமென நேற்றைக்கு முதல் நாள் என்று கருதுகிறேன். அன்பு சகோதரி வளர்மதி அவர்கள் எனக்கு இந்த தகவலை தெரிவித்த நிலையில் மறுதளிக்காமல் உடனே நான் இசைவளித்தேன். வல்லூர் கோட்டத்திலே நீட் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் திராவிடர் கழகத்தின் சார்பிலே ஒருங்கிணைக்கப்பட்டு தலைவர்கள் எல்லாம் இங்கே திரண்டு காத்திருக்கிறார்கள். நானும் அதில் பங்கேற்க வேண்டும், விரைந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியான நிலையில் நின்று கொண்டிருக்கிறேன். இடையிலே விடைபெற்று செல்வதற்காக பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நான் படித்து இங்கே உங்களிடத்தில் எடுத்து சொன்ன நீங்கள் முன்மொழிந்திருக்கிற அந்த கோரிக்கைகளை மீண்டும் ஒரு முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன். அதை மக்கள் மன்றத்தில் மட்டுமில்லாமல் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் ஒலிக்கக்கூடிய வகையிலே, உரத்து பேசக்கூடிய வகையிலே உரிய முயற்சிகளை, நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்பதை உறுதிபட தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயாவின் நெருக்கடியான சூழ்நிலையும் எங்களுடைய இந்த நாளை, இந்த தேதி இம்பார்ட்டன்ஸை உணர்ந்து எங்களோட வந்து கலந்துட்டு எங்களுக்காக ஒரு ப்ரெசன்ஸ் கொடுத்துட்டு ரொம்ப நன்றி ஐயா. இந்த இக்கட்டான நிலையிலையும் எங்களுக்கு இந்த சிறப்பு ஏற்பாடு செய்த திரு ராஜ